கூப்பிட்டு வந்தார். எதுக்கு கூட்டிகிட்டு வந்தார்? ஏன் பரிச்சித் மகாராஜ் இங்கே வந்திருக்காரு? ஏன் பகவான் பரிச்சித் மகாராஜ் கூட்டிட்டு வந்தார்? பாகவதம் கிடைச்சிருக்காரு. பரிச்சித் மகாராஜ் வரலே நமக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு. ஏன் ஒருவேளை பரிச்சித் மகாராஜ் பகவான் நீங்கள் அழைச்சிட்டு வரலைன்னா நமக்கு பாகவதம் கிடைக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரீட்சித் மகாராஜர் நித்திய சித்தர்கள் ஒருவர். பகவானைய ஆன்மீக உலகத்தில் பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள் ஒருவர் பரீட்சித் மகாராஜ். பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில் இறங்கி வர்றாங்களோ அப்போ அவர் சேவைக்காக ஆன்மீக உலகத்திலிருந்து நித்திய சித்தர்கள் வருவாங்க. அப்போ பரீட்சித் மகாராஜ் எட்டர்னல் அசோசியேட். அப்போ பகவான் ஏன் அவர் அடிச்சுட்டு வந்தாரு? நமக்கு பாகவதம் கொடுக்கறதுக்காக. இப்போ அவர் வந்து பரீட்சித் மகாராஜர் பாகவதத்தில் மகா பாகவதான்னு சொல்லியிருக்கு. பாகவதத்தில் பரீட்சித் மகாராஜர் மகா பாகவதர். இட்ஸ் நாட் ஆர்டினரி டிவோட்டி, இட்ஸ் மகா பாகவதா. மகா பாகவதர். அவர் பாருங்க, வெறுமனே அவர் சும்மா கிருஷ்ண காலேஜ் வார்த்தையா பேசல. கிருஷ்ண உணர்வு உபதேசிக்கல. அவர் நடைமுறையில் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட சுத்த பக்தர், பகவானை ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தவர், சுத்த பக்தர். அவர் பிறப்பிலிருந்து பக்தர். அவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை நான் கிருஷ்ணாட்ட போக முடியாமல் போயிடுச்சுன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவர் ரொம்ப எளிமையான பக்தர், ரொம்ப எளிமையான பணிவான பக்தர், வெரி ஹம்பிள், வெரி ஹம்பிள். ஸோ பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு? மீண்டும் இந்த ஜடத்தில் நான் பிறவி எடுக்க நேர்ந்தால், ஒருவேளை நான் திரும்ப இங்கே பிறக்கிற மாதிரி வந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த ஜடவலத்தில் பிறவி எடுக்க வந்ததுன்னா இந்த 3 விஷயம் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. என்ன சொல்றாரு? 3 விஷயம். ஒன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் பூர்ண பற்றுதல் கொண்டிருக்கு. இனி ஒரு பிறவியில் வந்தாலும் அந்த பிறவிலே நான் பகவான் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட். பூர்ண சும்மா ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, கம்ப்ளீட்லி அட்டாச்மெண்ட். பூர்ண பற்றுதல் உள்ளவராக இருக்கணும். 2வது, அவருக்கு பக்தர்களின் சகவாசத்தை பெற்றிருக்கணும். எப்பவுமே அவருடைய பக்தருடைய சங்கத்திலே இருக்கணும். 3வது, எல்லா ஜீவராசியும் ஸ்நேக உறவு கொண்டவங்க. எந்த ஜீவராசி இருக்கிறது, மனுஷர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசி, அது சின்ன எறும்பாக இருந்தது, பிரம்மாவாக இருந்தது, எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் ஸ்நேகமான உறவு கொண்டவனாக இருக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் அந்த சபையில நிறைய பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்களாக இருக்காங்க. அவங்ககிட்ட வணக்கம் பண்ணி பிரார்த்தனை பண்றேன். ரொம்ப ஹம்பிளா எனக்கு இந்த வரம் கொடுங்க. இந்த சபையில பரீட்சித் மகாராஜ் உடலை விட போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கெல்லாமோ வராங்க. நாம உடலை விட போறது தெரிஞ்சு யாரும் வர போறாங்க இல்லையா? நாம ஒரு சாதாரண இன்ஸ்டிடியூட், சாதாரண ஒரு அல்ப உயிரினம், நம்ம வீழ்ந்த ஆத்மாக்கள். ஆனா பரீட்சித் மகாராஜ் உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார், ராஜ ரிஷி. பாண்டவருடைய கடைசி வாரிசு, இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு, ராஜ ரிஷி, பகவானுடைய தூய பக்தர். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா அவர் இந்த மாதிரி ராஜ்யத்தை விட்டுட்டாரு, ராஜ்யத்தை விட்டுட்டு கங்கை கரை பக்கம் போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பரீட்சித் மகாராஜை பார்க்கறதுக்காக பல்வேறு முனிவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள், பல்வேறு பலதரப்பட்ட, அங்கே எல்லாரும் பக்தர்கள், பலதரப்பட்ட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, பிரம்மவாதிகள், ஞானிகள், யோகிகள் எல்லாருமே வர்றாரு. பரீட்சித்துடைய புகழ் கேள்விப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை விட்டுட்டாராம் இல்லையா? நமக்கு அன்னைக்கு ராமாயணத்தில் படிச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு 3 சென்டில் அது ஒரு ஃப்ளாட்டில் வீடு இருந்தாலே அது ரொம்ப பட்டுதல் ஆகிடும். இது என்னுடைய வீடு, நான் கட்டினது, நான் பார்த்து கட்டினது, நான் பார்த்து டெக்கரேட் பண்ணது இல்லையா? அந்த வீட்டுக்கு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடும். மனைவி, குழந்தைங்க, ஃபேமிலி, இது ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடும். பரீட்சித் மகாராஜ் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தது. ஆனால் ஒரு செகண்டில் என்ன பண்ணாரு? அதை திருப்பி எப்படி முடிச்சுது? பரீட்சித் மகாராஜால ஒரு செகண்டில் ராஜ்யத்தை எப்படி திறக்க முடிச்சுது? அந்த ராஜ்யம் சும்மா ஒரு நாட்டுக்கு தலைவர் இல்லை, இப்போ மலேசியாவுக்கு மட்டுமோ இல்லை இந்தியாவுக்கு மட்டுமோ இல்லை, அவர் என்டையர் எர்த்தாங்கும் சக்கரவர்த்தி, உலகத்துக்கே பூகோளத்துக்கே தலைவராக, பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். அப்பேற்பட்ட பதவியை, அப்பேற்பட்ட அரண்மனை வாழ்க்கை, பெரிய ராஜபோக அரண்மனை வாழ்க்கை, பதவி, இதெல்லாம் ஒரு செகண்ட்ல எப்படி விட்டார்? ஏன்னா அவருக்கு கிருஷ்ணன் மேல பட்டுது. கிருஷ்ணா மேல அட்டாச்மெண்ட் அதிகமாக இருந்ததுனால இந்த மெட்டீரியல் திங்ஸ் அவர் அட்டாச் பண்ணிட்டாரு, அதை அட்ராக்ட் பண்ணாரு. ஸோ அவர் கிருஷ்ணா மேல அட்ராக்ஷன் இருந்ததுனால, பரீட்சித் மகாராஜ் கிருஷ்ணன் மேல பட்டுதல் இருந்ததுனால இந்த பௌதிக கவர்ச்சி அவரை கவரவே இல்லை. அதுதான் பியூட்டி. ஸோ பௌதிக விஷயங்கள் அவர் கவரவே இல்லை.
அதனால அப்படியே துச்சமாக போட்டேன். என்ன பெரிய ராஜ்யம் காட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி போனோம்னா நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து அத்திரி முனிவர், அப்புறம் வந்து அகஸ்தியர், அப்புறம் வந்து வசிஷ்டர், இவ்வளோ பேர் எக்கச்சக்க முனிவர்கள் அங்கே வர, வியாசர், நாரதர் எல்லாம் அவர் ப்ளஸ் பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் சேர்க்கிற பெரிய செல்வம், நம்ம வாழ்க்கையில் சேர்க்கிற பெரிய செல்வம் என்னன்னா காரோ, நகையோ, வீடோ, பௌதிக சொத்துக்களோ, பௌதிக பந்தங்களோ அல்ல. நமக்காக பிரார்த்தனை பண்ண ஒரு 4 டிவோட்டி இருக்காங்க அப்படின்னா அதுதான் நம்ம சேர்த்த பெரிய செல்வம். நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ண பெரிய வெல்த் என்னன்னா நமக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு 4 டிவோட்டி இருக்காங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, என்னை கைட் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளுடைய ரியல் வெல்த். நம்மளோட உண்மையான சொத்து என்னென்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், நம்மளை பராமரிக்கிறதுக்கும், நம்மளை வழி நடத்துறதுக்கும், நம்ம தவறு செய்யும்போது கண்டிக்கிறதுக்கும் ஒரு 4 வைஷ்ணவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட். ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதில் வந்து பரிசுத்தர் என்ன சொல்கிறாரு, செகண்டு, அவருக்கு பக்தர்கள் சகவாசத்தை பெற்றது. எப்போவுமே பக்தர்கள் சகவாசத்தை இருக்கணும். ஏன்னா நம்ம 24 நம்ம மைண்டோட சகவாசத்தில் தான் இருக்கும். அதான் முதல் பிரச்சனையே. நம்முடைய முதல் பிரச்சனையே 24 இந்த மைண்டோடையே அசோசியேட் பண்ணுறது. மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மனசு வந்து நம்மளை வீழ்த்துறதுக்கான திட்டம் தான் போயிடுது. ஏன்னா அவ்வளோ இந்த மனது வந்து பௌதிக விஷயங்களை மூழ்கி போயிடுச்சு. அதனால இந்த மனது சொல்கிறத கேட்கவே கூடாது. எப்போவுமே நாம் நம்ம மனசு சொல்கிறது கேட்கவே கூடாது. அப்போ யார் சொல்கிறது கேட்கணும்? பக்தர்கள் சொல்கிறது கேட்கணும். சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, சீனியர் ஓடி அவங்க சொல்கிறது கேட்கணும். அவங்க தான் நமக்கு உண்மையாக நல்லது பண்ணுவோம். நம்ம மனசு எப்பவுமே நமக்கு நல்லதே பண்ணாது. நம்ம மனசு எப்போவுமே நமக்கு நல்லதே பண்ணாது. இந்த கெட்டதே பண்ணி பண்ணி பழகிடுச்சு. இவ்வளோ வருஷங்களா, இவ்வளோ ஜென்மங்களா. என்ன சொல்றாரு கிருஷ்ணா பகவத்கீதையில், காற்று வாசனையில் சுமந்து போகிற மாதிரி ஒரு பிறவிகளும் நம்ம எண்ணங்களை கேரி, நம்முடைய தாட்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம். ஒரு லைஃப் ஆஃப் லைஃப் ஒரு பிறவிலையும் காற்று வந்து வாசனை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி. வாசாம்சி ஜீனானி ஏதாவிகாய நவானி கிருநாதி நரவப்படுறாங்க. காற்று வாசனையை சுமந்து போகிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வச்சுருக்கோம். இந்த எண்ணங்கள்ல இருந்து ஒரு உடம்பு இன்னொரு உடம்பு அதில் போய் செயல்படுத்துகிறோம். அது முன்னிலையாதப்போ அடுத்த உடம்பு இப்படியே எண்ணங்கள் சுமந்து போயிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள்லாம், இந்த பௌதிக எண்ணங்கள்லாம் காலங்காலமாக மனசில் படிச்சிருக்கு. அதனால இது எப்பவுமே நமக்கு என்ன பண்ணுது, பக்திக்கு எகென்ஸ்டாக தான் வந்து வேலை பண்ணுது மனசு. இது அவரோட நேச்சர். அதனால கிருஷ்ணர் வந்து பிடிச்சி இழுத்து வரணும். ஏதோ சஞ்சலதி மனசு ஓடும் பிடிச்சின்னு வரணும். அது ஓடும் பிடிச்சின்னு வரணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. அபியாசியது கவுந்தேய வைராக்கியம் செய்ய தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றுமையாலும் சாத்தியம். இல்லாட்டி மனதை சுத்தப்படுத்துறது ஈஸி இல்லை. எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் விழுந்துடுறாங்க. நம்ம சாதாரண ஜீவன் தானே இல்லையா? விஸ்வாமித்திரர், சௌபரி கடும் தவம் பண்ணவங்களா விழுது. எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டுக்கு போய் கடும் தவம் பண்ணும். அதனால இந்த மனம் தான் பெரிய பிரச்சனை. அதனால பரிசுத்தர் என்ன சொல்றாரு, நான் எப்பவுமே பக்தர்கள் சங்கத்தில் இருக்கணும். நான் பக்தர்கள் சங்கத்தில் இருக்கும்போது அவங்க என்னை வந்து என்னுடைய குறைகளை சுட்டி காமிப்பாங்க. அப்போ அது எப்படி எடுத்துக்கணும்? நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம குறைகளை யாராவது சுட்டி காமிச்சா அதை வரவேற்கும். எஸ், வெரி குட். எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நண்பனை கூட இருக்காரு. அதாவது பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொன்னார், பக்தி சித்தாந்த மகாராஜ் அழகாக சொல்லியிருக்காரு, யார் நம்ம குறைகளை சொல்கிறாங்களோ அவங்க அந்த நண்பனை பக்கத்தில் வச்சுக்கணும். யார் நம்ம குறைகளை சொல்கிறாங்களோ அந்த நண்பனை பக்கத்தில் வச்சுக்கணும். யார் நம்ம முகஸ்துதி பண்ணுறாங்களோ அந்த நண்பனை தூரம் வச்சுக்கணும். நம்மளை முகஸ்துதி பண்ணுற நண்பரை தூரம் வச்சுக்கணும். ஆனால் துரியோதனன் என்ன பண்ணாரு, கர்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது தப்பு இல்லையா? துரியோதனன் கர்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு, அது பெரிய தப்பு. அது பண்ணிடக்கூடாது. அதனால அவருடைய ஒட்டுமொத்த இதுவும் கர்ணனும் அழிஞ்சு போனோம், துரியோதனும் அழிஞ்சு போனோம், 2 பேருமே அழிஞ்சு போனோம். அதனால நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா, நம்ம தவறு செய்யும் போது அதை சுட்டி காமிக்கிறவங்க. இல்லை கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி முன்னாடி நம்ம எப்படி போய் நிற்கமோ அப்படியே காப்பி மாற்றியெல்லாம் காப்பியாது இல்லையா? மிரருடைய நேச்சர் இருந்தது, அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நான் எப்படி இருக்குன்னா நான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் காப்பியாது. அந்த மாதிரி ஒரு பக்தர், அது ஒரு நண்பர் இருக்கணும். அந்த நண்பர் பக்தராக இருக்கணும். ஏன்னா பக்தர் தான் நமக்கு உண்மையான நலன் விரும்பியாக இருப்பார். பௌதிகத்தில் இருக்கிற நண்பர் எப்படி இந்த உடலுக்கு கேர் பண்ணிக்குவார்.
அவர் உடலை பற்றி கவலைப்படுவார். என் நண்பன் கஷ்டப்படுறான், அவன் வேலை இல்லாமல் இருக்கான், சாப்பாடு இல்லாமல் இருக்கான். அந்த வைஷ்ணவ நண்பர் எப்படி கவலைப்படுவாங்க, இவர் கிருஷ்ண பக்தி இல்லாமல் இருக்காரு, இவர் கிருஷ்ண மேல அன்பு இல்லை, ஒரு சாண்டிங் பண்ணல, இவர் எப்படியாவது கிருஷ்ண மாசத்துக்கு கொண்டு வரணும். அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சுகிருத். நான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு, சுகிருத்துங்கிறார் பகவத்கீதை. சுகிருத், மைத்ரா, நண்பர், உற்ற நண்பர், சுகிருத். அப்போ இங்க பரீட்சித் மகாராஜா 3 விஷயம் பிரேயர் பண்றாரு. அங்க இருக்கிற சாதுக்கள்கிட்ட, அங்க இருக்கிற பிராமணர்கள்ட்ட, இந்த சபையில் இருக்கிறவங்ககிட்ட 3 விஷயம் பிரார்த்தனை பண்றாரு. ஒன்று, நான் எப்பவுமே பகவானைய தாமரை திருப்பாத்து முழுவதும் பற்றி இருக்கணும், முழு பற்றுதலா இருக்கணும், கம்ப்ளீட்டா நான் வந்து சரண்டர் பண்ணிருக்கணும், இனி ஒரு பிறவி வந்தாலும். 2வது, நான் எப்பவுமே பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும். 3வது, நான் எந்த ஜீவராசியும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்றாங்க? ஏன்னா பரீட்சித் மகாராஜா பார்க்கறாரு, எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கு. அதனால ஒரு பக்தனுக்கு நண்பன் எதிரியே கிடையாது. யார் உண்மையான பக்தர்னா அந்த பக்தனுக்கு நண்பனே எதிரியே கிடையாது, எல்லாரும் நண்பராக தான் பாய்ப்பார். எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்ர கருணையை வச்ச அத்வேஷ்டா. தேசம்னா வெறுக்கிறது, அத்வேஷ்டால யாரையும் வெறுக்காதவர், யாரையும். அத்வேஷ்ட சர்வபூதானம், எந்த ஜீவராசி வெறுக்கல. மைத்ரா, நண்பன். இப்ப சொன்னீங்க மைத்ரா, சுகிருத். அத்வேஷ்ட சர்வபூதானம் மைத்ர கருணையை வச்ச, எல்லா ஜீவன்டையும் கருணையோட இருக்கு. நிர்மமோ நிரகங்காரம், எதுக்கு உரிமை கொண்டாடுறதில்லை, எதுக்கு அகங்காரம் கிடையாது. சம துக்க சுபக்ஷம், இன்பம் துன்பம் 2 ஒண்ணுதான். மான அவமானம், இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இந்த டுவாலிட்டிஸ் வந்து அவர் அஃபெக்ட் பண்ணாரு. ரட்டிப்பு தன்மையினால பாதிப்படையவே மாட்டார். அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்ர கருணையை வச்ச நிர்மமோ நிரகங்கார சம துக்க சுபக்ஷமி சந்துஷ்டா. என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியா இருக்கு. ஓகே, எனக்கு கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு போதும். இது இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு டிவோட்டி வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், சுய திருப்தி உடையவர். இது இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு பகவான் இதாவது கொடுத்துருக்காரு. சந்துஷ்டா, எப்போதும் திருப்தியோடு இருக்கு. சந்துஷ்ட சகதம் யோகி, எப்போதும் கிருஷ்ணமாஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, எப்பவுமே பக்தியோட பயிற்சி பண்ணிருக்காரு. சந்துஷ்ட சகதம் யோகி யதாத்மா திருட நிச்சயம், எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்வாங்காம பக்தி பண்றாரு. திருட நிச்சயம், மையப்பித மனோ புத்தி, என் மனசு புத்திய அவன் மனசு புத்தியை எனக்கு அர்ப்பணிச்சு எனக்கு சேவை பண்ற அந்த பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். அப்ப இதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும். நம்ம இந்த ஸ்லோகத்தை எழுதி ஒண்ணுன்னா அந்த குவாலிட்டியெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, இல்லை உண்மை எது இல்லாம இருக்கு, இது நம்ம வந்து நமக்கு நாமளே மார்க் போடணும். நம்ம யாரும் சர்வே பண்ண வேண்டாம். சிச்சோ பிரபு உங்களை மாதிரி பக்தரை யாரும் சொல்ல வேண்டாம், அது வந்து முகஸ்துதி தான். அதையும் கிருஷ்ணர் கூடாது. அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சமச்சத்ருச்ச மித்ரேச்ச, ஒரு பக்தனுக்கு நன்மை நெறியெல்லாம் கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான். ததா மானாபமானம், மானவமான ஒண்ணுதான். இவர் என்ன நேற்று திட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வந்து புகழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. ததா மானாபமானம். சீதோஷ்ண சுகதுக்கேஷ், சீதோஷ்ணம் வரக்கூடிய சுகதுக்கத்தை எப்படி பொறுத்துக்கிறாரோ அது மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய டுவாலிட்டிஸ், இப்போ சொல்லுங்க இந்த 2 தன்மை, அதை பொறுத்துக்கு. சம சங்க விவர்ஜிதா, பக்தர் அல்லாத சங்கத்திலிருந்து விலகி இருப்பார், பக்தர் சங்கத்திலே இருப்பார். துள்ளி நீந்தா ஸ்துதி மௌனி, யாராவது வந்து புகழும்போது அப்படி சைலண்டா இருப்பார், ஒன்றும் பேச மாட்டார். இல்லாட்டி எல்லா புகழும் ஹரி குரு கௌரவம், எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவர்கள் தான். நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நான் வெறும் கருவி தான். துள்ளி நீந்தா சந்துஷ்டா சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததாமான அவமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா துள்ளி நீந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சி அனிகேன ஸ்திரமதி யோக பக்த சமயப்பிரிய. எந்த மாதிரி பக்தர்கள் பிரியமானவர் சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 12th சாப்டரில் பகவத்கீதை 12ஆம் அத்தியாயம், அந்த 12th சாப்டரில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 verse, 8-9 ஸ்லோகத்தில் பகவான் சொல்றாரு எல்லாம் எந்த மாதிரி பக்தர்கள் பிடிக்கும். யஸ்மாத் நோத்விஜதே லோகோ லோகோ ந ஜுததே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை யோமத் பக்த சமயப்பிரிய. ஒரு பக்தரால யாருக்கும் தொல்லை இல்லை. பிரபு இருக்காரா? பிரபுவால யாருக்கும் தொல்லை இல்லை. அப்புறம் பிரபுவை யாராவது தொல்லை பண்ணா அது தொல்லைக்கு ஆறாவதும் இல்லை. இவரால யாருக்கும் தொல்லை இல்லை, இவரை போய் நான் தொல்லை பண்ணா அது தொல்லைக்கு ஆறாவதும் இல்லை, அது டிஸ்டர்ப் ஆகுது இல்லை.
யஸ்மாத் நோ விஜிதே லோகோ லோகோனா விஜிதே சேக ஹர்ஷா மர்ஷ பயம் பிரக இன்பம் துன்பம் ரெண்டிலும் விடுபட்டுருக்கு. அந்த மாதிரி பக்தர் எனக்கு பெரிய வாக்கு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ நம்ம அப்படியே இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, இந்த குணங்கள் எப்படி வளர்த்துக்கிறது, இதில் எந்தெந்த குணம் என்கிட்ட இல்லை, என்னென்ன குணம் என்கிட்ட இருக்கு, எது குறைவா இருக்கு, எங்கே நான் வீக்காக இருக்கேன், எங்கே பலவீனமாக இருக்கேன், எங்கே வந்து இந்த குணங்களை வளர்த்துக்கணும், இதெல்லாம் நம்ம ஒரு மார்க்கும். அப்போ பக்தியே பரிஷானுபாவா பக்தி அங்கேயே நமக்கு நாமளே பரிசு பண்ணணும். நம்மளை வேற யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நமக்கு வேற யாரும் சரி பிரபு உங்களை மாதிரிலாம் சர்வீஸே பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னால் தலைமையில் ஒரு பெரிய ஐசை வச்சுட்டான்னு அர்த்தம். முடிஞ்சுது அவ்வளோதான். நம்ம அந்த புகழ்ச்சியில் உழுந்த எந்திரிக்கவே மாட்டோம் இல்லையா? சரி, இதெல்லாம் மயங்கவே கூடாது. எனக்கு தெரியும் நான் யாருன்னு இல்லையா? நீங்கள் எல்லாம் என்ன போடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் யாருன்னு, உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு, நாம் யாருன்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்டர்னல். இதில் வந்து இதில் வந்து நம்ம வெளிப்புற கவர்ச்சியில் மாட்டிக்கவே கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய கோல் வந்து பியூர் டிவோஷன், சுத்த பக்தி தான். பகவான் மேலே தூய் அன்பு வரணும்னா ரொம்ப எவ்வளோ பணிவாக இருக்கணும் அவ்வளோ. அப்போது இந்த மாதிரி குணங்கள் நம்ம வளர்த்துக்கணும்னா அதுக்கு தான் பக்தர் சங்கம். ஆனால் அந்த பக்தர் சங்கத்துக்கு வந்து நிறைய சேலஞ்செல்லாம் வரும், சவால் நிறைய வரும். எந்த குணத்தை வளர்த்துக்கலான்னு பக்தர் சங்கத்தில் போனோமோ அங்கேயே அதுக்கான சேலஞ்சஸ் வரும், சவால் வரும். அப்போ அங்கே அதுதான் பரிச்சை. அப்போ கலியுகத்தில் பெரிய தவம் என்னன்னா, ஃபஸ்ட்டு கலியுகத்தில் பெரிய தவம் வந்து எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போகிறதோ, இல்லை தலைப்புற யோகா பண்ணுறதோ, இல்லை எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு துறவியாக போகிறதோ அல்ல. கலியுகத்தில் இதெல்லாம் பண்ணுறது சாத்தியமும் இல்லை. கலியுகத்தில் இருக்கிறதுலே பெரிய தவம் என்னன்னா பக்தர்கள் சங்கத்தில் இருக்கிறது தான் பெரிய தவம். பக்தருடைய சங்கத்தை விடாமல் இருக்கும், பக்தர்கள் சங்கத்தை விட்டு விலகாமல் இருக்கிறது தான் பெரிய தவம். அதனால பக்தர்கள் சங்கம் வரும்போது 3 விதமான பக்தர் சங்கம் இருக்கு. ஆரம்ப நிலை பக்தர் இருக்காங்க, அப்புறம் நம்ம கூட சேர்ந்து பயிற்சி பண்ற பக்தர் இருப்பாங்க, அப்புறம் மூத்த பக்தர் இருப்பாங்க. பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணுவாரு, பாகவத்தில் சொல்லியிருக்கு, பிரகலாத் மகாராஜா வந்து இந்த 3 பேரையும் ரொம்ப அழகா டீல் பண்ணுவார். ஆரம்ப நிலை பக்தருக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டதை கற்றுக் கொடுப்பார். பிரகலாத் என்ன பண்ணுவாரு, ஆரம்ப நிலை பக்தருக்கு தனக்கு என்ன பகவானை பற்றி என்ன தெரிஞ்சுட்டு இருக்காரோ, அவர் குரு மகாராஜ் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, நாரதர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை சொல்லிக் கொடுப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய சக கூட இருந்து சேவை பண்ணக்கூடிய பக்தர்கிட்ட நட்பா பழகுவார். சக வைஷ்ணவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நட்பா பழகுவார். மூத்த பக்தர்களுக்கு பணிவாக அடக்கமாக சேவை பண்ணி அவங்களுக்கு கேட்டு, மூத்த பக்தர்களுக்கு பணிவாக அடக்கமாக சேவை பண்ணி அவங்களுக்கு கேட்டு. சரி, இந்த 3 சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்ப நிலை பக்தருக்கு சங்கம் கொடுக்கணும், சக பக்தர்கிட்ட அன்பா பழகணும், மூத்த பக்தர்கிட்ட கற்றுக்கணும். மூத்த பக்தர்கிட்ட கற்றுக்கணும், சக பக்தர்கிட்ட அன்பா பழகணும், ஆரம்ப நிலை பக்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இது பரீட்சித்து பாகவதத்திலிருந்து பரீட்சித்து பிரகலாத் மகாராஜ் 2 பேரும் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிரகலாதர் வந்து ஒருத்தர் தான் டிவோட்டியா இருந்தார், அவங்க கூட இருந்தவங்க அசுர குழந்தைங்க. ஆனால் பிரகலாதர் எப்போ நாரதோட அசோசியேஷன்ல இருந்தார், பூமில இருந்து, அம்மாவுடைய கருவில் இருந்து. அதுதான் பவர் ஆஃப் அசோசியேஷன். இவன் நேருக்கு நேர் பார்க்கல நாரதர் இல்லையா? நாரதர் முனிவர் சச்ச பியூர் டிவோட்டி, அந்த தூய பக்தர் நேருக்கு நேர் பார்க்கல, ஆனால் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படி மைண்டில் வச்சிருந்தார். அதே மாதிரி தான் நம்ம குரு மகாராஜ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், நம்ம குரு வந்து மாயாப்பூரில் இருக்கலாம், அதை சம்டைம் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், பட் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாலோயிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குரு இஸ் த பெஸ்ட் அசோசியேஷன். அதுதான் குருவோடைய அசோசியேஷன். குருவோடைய அசோசியேஷன் அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறது இல்லை, அது நல்லதுதான். அவர் வரும்போது நமக்கு சேவை பண்ணுற பாக்கியம் கிடைக்கும். ஆன்மீக குரு வரும்போது கூட இருந்து சேவை பண்ணலாம், பர்சனல் சர்வீஸ் பண்ணலாம். பட் அது எல்லாத்தையும் விட குருவோடைய அசோசியேஷன், குரு எப்போ நம்ம கூட இருக்காருன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் சொல்லுவார் மாஸ்டர். அதுதான் அசோசியேஷன், ஃபர்ஸ்ட் அசோசியேஷன், குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ குருவோடைய அசோசியேஷன் நிறைய கிடைக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் வருது, ஆன்லைனில் கேட்கலாம். அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் கூட அசோசியேட் பண்ணிக்கலாம், டைம் கிடைக்கும் நேரில் அசோசியேட் பண்ணலாம். அதனால் அசோசியேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் அசோசியேஷன் என்ன பண்ணணும், நம்ம பியூரிஃபை பண்ணணும். அசோசியேஷன் வந்து
பக்தர் சங்கத்தில் வரும்போது நம்ம தூய்மை அடைவோம். தூய்மை அடையாமல் பகவானுடைய சங்கத்தில் நிலைச்சிருக்க முடியாது. பகவானுக்கு சேவை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சம்டைம் பக்தர்கள் சங்கத்துக்குள்ள சில பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் வீட்டிலேருந்தே சேவை பண்ணிக்கிறேன், நான் ஏன் கோயிலுக்கு வரணும், ஹரிகிருஷ்ணன் ஜெபம் பண்ண வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணலாமே, நான் வீட்டிலேருந்தே எங்கள் வீட்லேயே பகவானை சேவை பண்ணிக்குவேன். அது பாசிபிள் இல்லை. அப்படி பண்ணாலும் ரொம்ப நாள் நம்மளால் நீடிச்சு பண்ண முடியாது. ஸோ பக்தர் சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பரீட்சித் மகாராஜ் என்ன கேட்குறாரு, அது அவ்வளோ முக்கியமானதை இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை பக்தர் சங்கம் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னா பரீட்சித் மகாராஜையும் அதை கேட்கணும், எனக்கு இந்த 3 வரம் கொடுங்க, எனக்கு அடுத்த பிறவியில் ஒரு வேளை எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நான் பகவானுடைய தாமரை பாதங்கள் போடணும், அடைக்கலம் கொண்டு இருக்கணும், எனக்கு எப்பவும் பக்தர் சங்கத்திலே இருக்கணும். ஏன்னா பக்தர் சங்கத்தில் இருந்தால் தான் பக்தனாக இருக்க முடியும். பக்தர் சங்கத்தில் இருந்தால் தான் பக்தன் ஆக முடியும். பக்தர் சங்கத்தில் இருந்தால் தான் பகவானை அடைய முடியும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பக்தர் சங்கத்துக்குலாம் ஃபர்ஸ்ட் வந்து பியூரிஃபிகேஷன். நான் தனியாக பண்ணும்போது எனக்கு ஒரு ஈகோ வரும், எனக்கு ஒரு இன்னொன்று ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அதான் ஈகோ. அப்புறம் வந்து ஒரு ஒரு ப்ரைடு, அகந்தை, பெருமை. நான் பண்ணுறேன், நான் பண்ணிட்டு இருக்கேன், அது ஒரு பேஷன், அது ஒரு ரஜகுரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வீட்லேயே ஜெபம் பண்ணுறேன், நான் வீட்லேயே பாகவதம் படிச்சுக்கிறேன், நான் வீட்லேயே ப்ரோப்பர் இஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இல்லை, ப்ரோப்பர் பண்ணி எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக்கலாமே. ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வீட்டிலேருந்து நம்மளால் லாங் ரன் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மைண்டு பியூராகவும் இல்லை, அந்த அளவுக்கு மைண்ட் ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ஸ்ட்ரென்த் கிடையாது இல்லையா. இந்த சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டிக்கு கொடுத்தா நான் உடச்சிருவேன் இல்லையா, ஒரு பல்சா ஸ்டிக்கு கொடுத்தா உடைக்க முடியாது இல்லையா, இந்த ஒரு குச்சி கொடுத்தா நான் ஈஸியாக முடிச்சிருவேன். ஒரு பண்டில் நிறைய குச்சி கொண்டு கொடுத்தா நம்ம முடிக்க முடியுமா? அதுதான் ஸ்ட்ரென்த் இல்லையா. இப்போ நான் தனியாக இருந்தால் என் மைண்டை என்ன சீட் பண்ணிடுவேன் இல்லையா. நம்ம தனியாக நம்ம வேணால் நம்ம படிச்சு நம்ம லைஃப்லேயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தனியாக இருக்கும்போது எப்படி பக்தி பண்ணுறோம், பக்தர் சங்கத்தில் வந்து எப்படி பக்தி பண்ணுறோம். ஈவன் சாண்டிங் கூட எடுத்துக்கணும், ஜபத்தை எடுத்துட்டா கூட நான் தனியாக இருக்கும்போது எப்படி ஜபம் பண்ணுறேன், பக்தர்கள் சங்கத்தில் வந்து எப்படி ஜபம் பண்ணுறேன். தனியாக இருக்கும்போது வந்து மாலை போனால் போதும் படிக்கணும் இல்லையா. பக்தர் சங்கத்தில் ரொம்ப உற்சாகமாக பண்ணுவோம். சாண்டிங் அப்படி வந்து பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக கையை ஆட்டி கால் ஆட்டி தலையாட்டி இல்லையா, பயங்கர அட்ராக்ட் பண்ணுவார் இதுதான். ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பக்தர்கள் சங்கத்திலேருந்து பகவானுக்கு சேவை பண்ணணும்னா, பக்தர் சங்கத்திலேருந்து பகவானுக்கு சேவை பண்ணாலும் முதல்ல நம்ம பியூரிஃபிகேஷன் ஆகும். இல்லாட்டி அந்த வந்து ஒரு கர்வம், ஒரு அகங்காரம், அது வந்து இருக்கத்தான் செய்யும் இல்லையா, அது இருக்கத்தான் செய்யும். அதுலேருந்து வெளியில் வரணும்னா அது அசோசியேஷன். அங்கே வந்து கர்வம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். இது வந்து சங்கீர்த்தனா மூமெண்ட். நம்ம இயக்கம் வந்து சங்கீர்த்தன இயக்கம், எல்லாரும் சேர்ந்து காங்கிரிகேஷன் சாண்டிங், எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து பகவான் புகழ் பாடுறோம். அதுதான் பகவான் விரும்புவார். நீங்கள் எங்கேயாவது பாருங்க, கிருஷ்ணா வந்து எங்கேயாவது தனியாக இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். கிருஷ்ணா வந்து தனியாக இருந்தார், பார்க்கவே முடியாது. ஒன்று பசுக்களோடு இருப்பார், இல்லை கோபர்களோடு இருப்பார், இல்லை கோபிகளோடு இருப்பார். கிருஷ்ணா தனியாக இருந்து சரித்திரமே கிடையாது, பார்க்கவே முடியாது. நீங்கள் நம்ம எல்லா டைம்லையும் கிருஷ்ணா டெய்லி இன்ஸ்டால் பண்ண ப்ராப்பர் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். எங்கேயாவது கிருஷ்ணா தனியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஒன்று கிருஷ்ண பலராம், ராதா கிருஷ்ணா லலிதா விசாகா, ராதா கிருஷ்ணா அஷ்டசகி. கிருஷ்ணன் தனியாக இல்லை, கிருஷ்ணா எப்போதும் பக்தர்கள் சூழ்ந்திருப்பார். அவர் எப்பவுமே பக்தர்களும் பசுக்களும் கன்றுகளும் சூழ்ந்து. ஸோ கிருஷ்ணா இன்சல் டிவோட்டோட சங்க அசோசியேஷன் இருக்கணும். பகவானை விரும்புகிறார், நான் பக்தர் சங்கத்தில் இருக்கணும். பகவான் எப்பவுமே பக்தர்களுக்கு சேவை பண்ண விரும்புகிறார். யுதிஷ்டிர மகாராஜ் லாஸ்ட் யஜ்ஞம் பண்ணாங்க இல்லையா, கதை கேட்டுட்டீங்களா? யுதிஷ்டிர மகாராஜ் லாஸ்ட் யஜ்ஞம் பண்ணும்போது எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் கிருஷ்ணருக்கு சர்வீஸ் கொடுக்கல. கிருஷ்ணருக்கு எப்படி சர்வீஸ் கொடுக்க முடியாது, அவ்வளோ முழுமுதல் கடவுளாச்சு. அதனால் கிருஷ்ணா பார்க்குறாங்க, எல்லாரும் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அர்ஜுனா, பீமா, நகுலா, சகதேவா, திரௌபதி எல்லாரும் பிசி. கிருஷ்ணர் போய் யுதிஷ்டிர மகாராஜ் கேட்டார், யுதிஷ்டா எனக்கு ஒரு சேவை கொடுக்கலையாரு. கிருஷ்ணா உங்களுக்கு என்ன சேவை, உங்களுக்கு சேவை இல்லைன்னாரு. பகவான் கேட்குற, இல்லை எனக்கு சர்வீஸ் அந்த சேவை இல்லை, சேவை கொடுங்க, நான் சேவை. அதுக்கு நான் பீமன் இன்சார்ஜாக போடுறது, நீங்கள் பீமன்ட்ட வேலை போக சொல்லி அவர் அப்படியே கிருஷ்ணர் பீமன்ட்ட வச்சுக்கிட்டு, இவருக்கு எப்படி நான் சர்வீஸ். பீமன்ட்ட போனால் பீமன் சொன்னால் எல்லா சர்வீஸ் நான் கொடுத்துட்டேன், சேவையெல்லாம் ஒன்றும் எல்லாம் கொடுத்துட்டேங்க. அப்புறம் கிருஷ்ணரை காண கொஞ்ச நேரம் எங்கே நிற்கிறாரு, எல்லா சேவைக்கும் பீமன் ஆள் போட்டிருக்காரு. பக்தர்கள் வரக்கூடிய செப்பல் வைக்கிற இடத்துல ஆள் யாரும் இல்லை.
கிருஷ்ணர் போய் அந்த சர்வீஸ் பண்ணிட்டு பக்தருடைய பாதுகை வாங்கி அடிக்க வைக்கிறார். நம்ம வந்து ஒரு ஜென்மாஷ்டமி மீட்டிங் போட்டு யோசிச்சு பாருங்க, ஜென்மாஷ்டமி மீட்டிங் போட்டு ஃப்ளவர் சர்வீஸ் இருக்கு, புக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அபிஷேக சர்வீஸ் இருக்கு, கீர்த்தன் சர்வீஸ் இருக்கு, கிளாஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் ஒருத்தர போட்டுருவோம். செப்பல் ஸ்டாண்ட் யார் நிற்கிறீங்க? ஏச்சே வராது. முடியும் செப்பல் ஸ்டாண்ட் சொந்தக்காரங்க வந்து பார்த்த கேட்டீங்க, செப்பல் ஸ்டாண்ட் போயிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யோசிப்போம் அதை எடுத்துக்கிறது இல்லையா? செப்பல் ஸ்டாண்டில் போய் வர டிவோட்டிஸோட செப்பல் வாங்கி வைக்கிறதுக்கு யோசிப்போம். யாராவது பார்த்து என்ன நினைப்பாங்க? என் பையனை அவ்வளோ படிக்க வச்சேன், அங்கே போய் அரையாம அரைக்கணும் செப்பல் செருப்பு வைக்கிற இடத்துல நின்றுருக்கான், இல்லை தலையில் தான் இருக்கு. புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே சொன்னாங்க, புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே என்கிட்ட வந்து ஒரு டிவோட்டி சொன்னாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்து சொல்கிறாங்க, என் பையனை தெருவில் புக்கு வைக்க விட்டுட்டாங்க. ஸோ வேல்யூ தெரியல அப்படின்னா, ப்ரோபாட் புக்கை வந்து நம்ம விற்கலை. We are not selling the Prabhupada book. We are distributing Prabhupada books. We are distributing Krishna's books. அது புக் சேல்னு சொல்லக்கூடாது, புக் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம புத்தகத்தை சேல் பண்ணல, ப்ரோபாடைய கருணையை விநியோகம் பண்ணுறோம், கிருஷ்ண கருணையை விநியோகம் பண்ணுறோம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நாட் சேல். ஆச்சு சேல் அது தெரியாது நமக்கு. விநியோகம் பண்ணுறது வேறு, வியாபாரம் பண்ணுறது வேறு. அதுக்கே அப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்போ செப்பல் ஸ்டாண்டில் போனேன்னாலும் இங்கே கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அவர் நின்றுருக்காரு. யுதிஷ்டிரரை லாஸ்ட் யாகம் பண்ணுற இடத்துல அவருடைய பக்தர்லாம் செப்பல் வாங்கி அடிக்க வச்சு நீ நின்றுருக்காரு. பகவான் எப்படி சேவை பண்ணணும்னு நினைக்கிறார்? நாரத முனிவருக்கு தெரியாத கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு தெரியுமா? தெரியாது. நாரதர் வந்து துவாரகை வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு பாத பூஜை பண்ணுறாரு. நாரதர் உட்கார வச்சு பாதங்களை பூஜை பண்ணி அவர் வர்ஷிப் பண்ணுறாரு. குந்தி தேவிக்கு தெரியாது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு, குந்தி தேவி பாதப்பட்டு வணங்குறாரு. அண்ட் சாந்தி படிப்படிக்கு தெரியாது கிருஷ்ணர் பலராம முழுமுதற் கடவுள்னு, அவர் குருகுலத்தில் போய் ரொம்ப அமுதா படிச்சிருந்தாரு. படிச்சுட்டு குரு தட்சிணை என்னன்னு குரு கேட்டாரு. கிருஷ்ணர் பலராமனும் குருகுலத்தில் போய் படிச்சுட்டாங்க. குருகுலத்தில் படிச்சுட்டு குரு தட்சிணை என்னன்னு கேட்டால் குருவுக்கு தெரியும் ரெண்டு பேர் யாரு. அவர் என்ன நீங்கள் துவாரகையில் கொஞ்சம் பொற்காசு கொண்டு கூடான்னு கேட்டார். என்ன கேட்டார்? என் பையன் வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு. இது யாரால முடியும்? இறந்து போன பையன் வீட்டுக்கு வர சொன்னார். அப்போ தெரியும் அவருக்கு கிருஷ்ணர் பலராமன் முழுவதற்கு கடவுள். பட் கிருஷ்ணா பலராமன் இந்த பூமியில் வந்தப்போ அந்த எட்டிகேட் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி வைஷ்ணவுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி அவங்க வர்ஷிப் பண்ணணும் இல்லையா? அப்போது கிருஷ்ணர் இதெல்லாம் கரெக்ட் ப்ராப்பராக பண்ணுறாரு. எப்போவுமே அவர் இந்த பூமியில் மனித ரூபத்தில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிளரியாக இருக்கார். ராமாயணம் பேசிட்டு அது மாதிரி கிருஷ்ணா ஒவ்வொரு யுகத்திலையும் எப்பெல்லாம் மனித ரூபத்தில் வராரோ மனிதர்களுக்குள்ள உதாரணம் இருக்கார், எக்ஸாம்பிளரியாக இருக்கு. அவரே சொல்றாரு பகவத்கீதையில இல்லையா? யத்யதாதரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவோதரோஜனா சயப்பிரமாணம் கூதே லோகஸ்தன்னு வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் என்ன செயல் பண்ணுவாங்களோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ கிருஷ்ணரே பக்தரை வழிபடுற நாயை வழிபடணும், கிருஷ்ணரே குருவிட்ட போல நாயை போகணும், கிருஷ்ணரே அது பண்ணல, கிருஷ்ணரே இது பண்ணல, இப்போ சொல்லவே முடியாது. இப்போ பாரு, கிருஷ்ணரே பண்ணியிருக்காரு, பகவானே பண்ணியிருக்காரு, பகவானே பக்தருக்கு சேவை பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம எப்படி பண்ணணும்? பகவானே பக்தரை வழிபட்ட நம்ம எப்படி வழிபடணும்? அதனால பாகவதம் நிறைய எக்ஸாம்பிள். ஸோ ஒன்று நம்ம வந்து வைஷ்ணவருடைய சங்கத்தில் இருக்கும்போது நம்ம இந்த பொய் கருவம், ஆணவம், அகங்காரம் போகணும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி பண்ணி அந்த இதெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம எதையே சுத்தமாகும். அது பக்த சங்கத்திலிருந்து நேருக்கு போத சுத்தமாகும். சும்மா வந்து உட்காந்து ட்ரைப் ஃபிலாசபியை வந்து பேசினாலும் இதே சுத்தமாக இருக்குது. சும்மா வரட்டுத்தனமாக முரட்டுத்தனமாக என்ன சொல்கிறது, அது வந்து இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையான முறையில் மனதை சுத்தப்படுத்த முடியாது. இதுதான் பெஸ்ட் ப்ராசஸ். பக்தர் சங்கத்திலும் சிறந்த வழி. அதனால் பரிசித் மகாராஜ் தான் சொல்கிறாரு, நான் எப்பவுமே பக்தர் சங்கத்தில் இருக்கணுங்க. ஸோ இதை வந்து மனதை தூய்மைப்படுத்தும். ரெண்டாவது நமக்கு ஸ்ட்ரென்த்து. பக்தர் நம்ம விடவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ நமக்கு சத்சங்கத்துக்கு வந்துருக்கோம், ஒரு வாரம் ஒரு பக்தர் வரல, என்ன பண்ணிடுவோம்? உடனே போன் எடுத்துக்குவோம். ரொம்ப இந்த வாரம் உங்களை காணும், என்னாச்சு, என்ன எழுத்து ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது ப்ராப்ளமா? விட மாட்டாங்க, விட்டுறவே மாட்டாங்க. இல்லை நமக்கு ஈஸியில் இந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம கால் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இந்த பிரபு காண இன்னைக்கு இந்த வாரம் எங்கே போனார்? ஒரு வாரம் தான் வரல ப்ரோ, இந்த வாரம் தான் வரல ப்ரோ, என்ன செய்ய ப்ரோ, சண்டே உங்களுக்கு காணுமே இல்லையா? இமீடியட்டாக கால் பண்ணிடுவோம். ஸோ பக்தர் எதுவுமே விட மாட்டாங்க, பக்தர் என்றைக்குமே நம்ம கைவிட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கருணை. வைஷ்ணவா கிருபாமுதி பரதுக்க துக்கி, கிருபா சிந்து, கருணை கடல்,
அதனால பக்தர் சங்கம் ஒரு ஸ்ட்ரென்த்து. ஆனால் நிறைய பேர் ஆரம்பத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க, ஒரு 2 வாரம் காணாமல் போயிடுவாங்க. இன்னும் ஃபோன் பண்ணுவோம், இப்போ சொல்லுவோம் ரொம்ப ஒரே ப்ராப்ளம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். இன்னும் இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? பக்தர் சங்கத்தை விட்டுட்டு வெளியில் போய் பிரச்சனைலாம் தீர்க்க முடியாது. ஜன உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அப்போ பக்தர் சங்கத்தில் இருக்கும்போது அதை டாலரேட் பண்ணிக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இல்லையா? இப்போ பக்தர்களுக்கும் பிரச்சனை வருது, பக்தர் அல்லாதவங்களுக்கும் பிரச்சனை வருது. பக்தர் அல்லாதவங்களால பொறுத்துக்க முடியாது, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, புலம்புவாங்க, அழுவாங்க. பக்தர் என்ன பண்றாங்க, சரி பார்த்துக்கலாம், வரட்டும், என்ன நாள் வரட்டும், எல்லாம் கிருஷ்ணா பார்த்துக்குவாரு, குரு மகாராஜ் இருக்காரு, அதை அப்படியே கேஷுவலாக எடுத்துக்கணும் இல்லையா? எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கு? நம்ம கிருஷ்ணாவாசி வர்றதுக்கு முன்னாடி இருந்தப்பவும் கிருஷ்ண உணர்வு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. கிருஷ்ண உணர்வு வந்ததுக்கும் பிரச்சனை அதிகமாக கூட ஆயிடும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ண உணர்வு வந்து பிரச்சனை குறைஞ்சு போயிடணும். மெட்டீரியல் வேலை ஆஸ்லாங்க மெட்டீரியல் பாடி இருக்கிற வரைக்கும் பேச ப்ராப்ளம் அத்தியாத்மிக அதிபௌதிக ரீதி இல்லையா? இந்த ஜன உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த ஜன உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். உடலால, மனதால, இயற்கையால ஏதோ ஒரு வகையில் இருக்கும். பட் இங்கே முக்கியமான விஷயம் என்னப்போ, ஒரு பௌதிகவாதிக்கும் பிரச்சனை வருது, ஒரு பக்தனுக்கும் பிரச்சனை வருது. இது என்ன முக்கியமான விஷயம், பௌதிகவாதிகளால் பொறுத்துக்க முடியாது, பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். பிரச்சனை அது அப்படின்னு என்னங்க, அதோடய சேர்ந்து பழகிடும் இல்லையா? அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாண்டவருக்கு இல்லாத பிரச்சனையா? ராஜீவ் போய் எல்லாத்தையும் இழந்து இருந்தாலும் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்? அவங்க எல்லாரும் ரெசல்யூஷன் இருந்தது. அங்கே வியாசர் வந்து அவங்களை பார்த்தாரு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது வியாசர், கௌமியர், ஏன் கிருஷ்ணர் அவங்க கூட இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரென்த்து அவங்க கிருஷ்ண வாய்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்க, கிருஷ்ணோட தக்க வச்சுக்கிட்டாங்க. காரணம் விதருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, விதர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறம் வியாசர், கௌமியர், நிறைய பேரோட நிறைய பேருடைய சங்கம் ஒன்று கிடைச்சிது. அதனால ஸ்ட்ரென்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பக்த சங்கத்திலேருந்து பகவானுக்கு சேவை பண்ணால் நம்ம இதயம் தூய்மையாகும். அப்போதான் சேவையில் எதையும் தூய்மையாலையும் சேவையில் நிலைச்சிருக்க முடியாது. இதயம் சஞ்சலமாக இருந்தால் எப்படி சேவையில் இருக்க முடியும்? ஸோ பக்த சங்கத்திலிருந்து பயிற்சி பண்ணும்போது இதயம் தூய்மையாகுது. 2வது ஸ்ட்ரென்த் கிடைக்குது. எந்த சூழ்நிலை வந்தால் நம்ம விலக விட மாட்டாங்க. நாமளும் பக்த சங்கத்தை பிடிச்சிட்டோம்னா விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3வது இதுதான் இங்கே முக்கியம், இந்த சங்கத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை. இப்போ எப்படி துருவர் கிடைச்சது, துருவர் வந்து தனியாக போயிட்டார் காட்டில். பட் ஆனாலும் அவர் சின்சியராக இருந்ததுனால பகவான் ஒரு டிவோட்டி அமைச்சிருக்கிறார். ஸோ அன்லஸ் துருவருடைய லைஃப்பில் நாரதர் வரலைன்னா துருவரால் கிருஷ்ணரை பார்த்துக்க முடியாது. அவர் சின்சியராக இருந்ததுனால நாரதர் வந்தார். ஸோ நாரதருடைய கருணையினால துருவர் டிவோட்டியான. அதனால தான் துருவர் எப்பவுமே அவருடைய சங்கத்தில் இருக்குன்னு ஆசைப்படுறார். ஸோ துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், பாண்டவாஸ், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாகவதத்திலிருந்து. ஸோ பாகவதத்திலிருந்து இந்த பக்தர் சங்கத்தினுடைய சக்தியினால எப்படி இவங்கெல்லாம் பக்தரானாங்க. பிரகலாதர், துருவர், நிறைய மேக்சிமம் எல்லா பக்தர்களும் அப்படிதான். பிரியவர்தர், பிரச்சேதர் தவம் பண்ண போனாங்க. சிவபெருமான் நேராக போய் அவங்க ஆசீர்வதிக்கிறார். பிரச்சேதருக்கு சிவபெருமான தவம் பண்ண போல, பகவான தவம் பண்ண தான் போனாங்க. பட் அவங்க சின்சியராக இருந்ததுனால சிவபெருமான் போய் அவங்க பெஸ்ட் பண்ணி பகவான் போல் பாடுறாரு அவங்கள்ட்ட ருத்ரகீதா. ஸோ அதனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம இதயம் சுத்தமாகவும் கிருஷ்ணனோட உறுதியாகவும் அப்புறம் அந்த பக்தர் சங்கத்தினால் நம்ம மேலும் மேலும் கிருஷ்ண ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கு. எப்போ நம்ம பக்தர் சங்கத்துக்கு விலகிறோமோ அப்போ இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம், எல்லாம் டவுன் ஆகும். கடைசியில் சாண்டிங் போயிடுச்சு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் பார்த்துக்கலாம். அசோசியேஷன் இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ப்ராக்டிஸ் கீழே போயிடுவாங்க. சாண்டிங் பண்ணாலே பெரிய விஷயம் இல்லை, மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. டெம்பிளுக்கு வர்றது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாம் போயிடும். சாண்டிங் பண்ணுறது அதுவும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பாங்க, தென் ஸ்லோலி சாண்டிங் விட்டுருவாங்க. பண்ண முடியாது. அவங்க அசோசியேஷன் இல்லைன்னா சாண்டிங் பண்ண முடியாது. கேரண்டி. ஸோ அதனால் பாகவதத்தில் நிறைய பக்தர்கள் எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம்
பக்தர் சங்கத்தில் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும், என்கரேஜ் பண்ணுவாங்க. பிரபு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணலாம், சீக்கிரம் தீட்சை வாங்க, சீக்கிரம் இதெல்லாம் நீங்கள் யாராவது வாய்ப்பு பண்ணணும், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கிறிஸ்தவ அப்படி நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சப்போர்ட் இருக்குது, எப்போவுமே சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் நமக்கு பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள். அப்போ டிவோட்டி அசோசியேஷன் பாசிட்டிவ் நிறைய இருக்குது, நெகட்டிவ் இருக்கும். சம்டைம் சில டிவோட்டி நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, சம்டைம் நம்ம வளர்ந்து சிலர் பிடிக்காமல் இருக்கும். அதை பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டாம், அதை பற்றி நம்ம வரி பண்ண, அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். நமக்கு எங்கே என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது, எங்கே சப்போர்ட் கிடைக்குது, எங்கே நம்ம எந்த மாதிரி அசோசியேஷன் நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படி நம்ம பக்தர் சங்கத்தில் பண்ணும்போது தான் சுத்த பக்திங்கிற தளத்துக்கு வர முடியும். தனியாக பண்ணி சுத்த பக்தியில் அடைய முடியாது. சுத்த பக்திங்கிறது வைஷ்ணவருடைய கடமையில் தான் இருக்குது. வைஷ்ணவ சங்கத்திலேருந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது தான் சுத்த பக்தி. சரி, பாகவதம் ராமாயணத்தில் என்டையர் ராமாயணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராமர் எப்பவுமே டிவோட்டி அசோசியேஷனில் தான் இருக்குது. ஈவன் ஃபாரஸ்ட் கூட அவன் சுற்றி டிவோட்டிஸ் இருக்காரு. ராமர் தனியாகவே பார்க்க முடியாது, ராமர் தனியாகவே இல்லை. ஒன்று லக்ஷ்மணன் கூட இருப்பார், இல்லை சீதாதேவி கூட இருப்பாங்க, இல்லை ஹோல் வானங்கள் இருப்பாங்க, நலன் நீலன் ஜாம்பவன் நங்கரன் எல்லாரும் இருப்பாங்க. அயோத்தியாவில் ஹோல் அயோத்தியா ஃபுல்லாக டிவோட்டிஸ் தான் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வானருக்கு மத்தியில் கோஆப்ரேஷன் இருக்குது. இதில் யார் பெரியவங்க, யார் ரொம்ப சர்வீஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம், அது மாதிரிலாம் கிடையாது. இவன் அன்றைக்கி பேசுகிற ஹனுமான் ரொம்ப அம்புலாக இருக்குது. ஹனுமான் இவன் சுக்ரீவனோட ரொம்ப பலசாலி, அதை ரொம்ப அம்புலாக சர்வீஸ் பண்ணுறது. ஸோ ஹனுமான், சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான் எல்லாரும் ஒன்றா இருந்து சேவை பண்ணாங்க. எத்தனையும் அவன் ட்ரெயினிங் டிவோட்டிஸ் எல்லாம் இல்லை. வானர்கள்லாம் இவன் யுத்தத்தில் கூட தேர்ச்சி, ரொம்ப ட்ரெயின் பண்ண ஒரு மிலிட்டரி ஆர்ட் தெரிஞ்ச ஒரு சோல்ஜர்ஸ் கிடையாது. இப்போ ராட்சசர்கள்லாம் ட்ரெயின் பண்ண ராட்சசர்கள். இந்த வானர்கள் என்ன, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி சட்டை போடுவாங்க, பெரிய பாறை எடுத்து மேலே போடுவாங்க, மரத்தை முடிச்சு போடுவாங்க, கம்பு எடுத்து அடிக்க வருவாங்க, இவ்வளோதான் தெரியும். ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ராமர் மேலே அன்பு இருக்குது. இவங்க எல்லாருமே ராமர் மேலே அன்பு. இன்னைக்கு ராமாயணம் பேசிட்டு இருந்தோம். ராமர் என்ன பண்ணுவார், ராமர் ஒரு நாளும் யுத்தம் நடந்து அன்றைக்கி சாயந்தரம், காலையிலேருந்து சாயந்தரம் மாலை வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ பகவான் போய் இந்த வானர்கள்லாம் பார்க்க போவார். அதில் போனால் சில வானர்கள் கை முடிச்சிருக்கும், சில வானர்கள் கால் முடிச்சிருக்கும், சில வானர்கள் தலை உடச்சி மண்டை உடச்சி கட்டு போட்டிருப்பாங்க. அப்போ ஜாம்பு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பார். சிலர் கையில் கட்டு போட்டுருப்பாரு, சிலர் காலில் கட்டு போடுவார், சிலர் தலையில் கட்டு போடுவார். அவங்க வானர்கள் சிலர் கை முடிச்சு இப்படி கை தொங்கிட்டு இருக்கும். ராமர் வரதை பார்த்தோன்னே, ராமா நீங்க நான் 2 அசுரம் கொள்ள, நாளைக்கு 10 பேர் கொள்வேன். இன்னொரு வானம் கால் முடிஞ்சிருக்கு, நடக்கவே முடியாது. அந்த வானம் எது சொல்லுமா, ஒரு காலில் நின்றுட்டு ஒரு காலில் நின்று, ராமா நீங்க நான் 10 பேர் கொள்ள, நாளைக்கு 100 பேர் கொள்வேன். நடக்கவே முடியாது. அதில் எவ்வளவு எந்தூசியாசம். அப்ப ராமர் அழுத, கனி இந்த வானருக்கு நான் என்ன செய்ய போறேன், இவங்க எனக்கு இவ்வளவு சேவை பண்றாங்க. அதனால பகவான் அவ்வளவு பெரிய அழைச்சிட்டு போனார், அவ்வளவு வானரையும் ஆன்மீகவாதில் அழைச்சிட்டு போனார். அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ கோஆப்ரேஷன், அவ்வளோ என்ன சொல்றதுன்னா அந்த கோஆப்ரேஷன். யாருக்கு ஈகோவே கிடையாது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் ஃபர்ஸ்டா, நீ ஃபர்ஸ்டா கிடையாது. எல்லாருக்குமே கோஆப்ரேஷன். ராமாயணத்தில் பார்த்தா எல்லாரும் நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், சுக்ரீவன், ஹனுமான், யாருக்குமே ஈகோ கிடையாது. பாண்டவாஸ்குள்ளே ஈகோ கிடையாது. பாண்டவாஸ் 5 பேர் எங்கே ஈகோ இருந்தது. சம்டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். யுதிஷ்டர் எடுக்கிற டிசிஷன் சில பேர் பீமனுக்கு பிடிக்காது, தப்பு சொல்லுவார், நீ பண்ணுறது தப்பும்பார். ஸ்டில் அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா யுதிஷ்டர் அத்தாரிட்டி ஏற்றிக்கிட்டார், அதே மாதிரி சம்டைம் அர்ஜுனுக்கு பிடிக்காது யுதிஷ்டர் பண்ணுறது, அப்போ அவரும் டாலரேட் பண்ணிக்குவார். ஸோ அவங்களுக்குள்ள டாலரன்ஸ் இருந்தது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது, கோஆப்ரேஷன் இருந்தது. எல்லாருக்குமே அவங்களோட கிருஷ்ணர் இருந்தார், ஏன்னா அவங்க நடுவில் கிருஷ்ணர் தான் இருந்தது. அதனால அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. அந்த பக்கம் கௌரவ சைடு கோஆப்ரேஷன் கிடையாது. பீஷ்மர் இருந்தால் கர்ணன் வர மாட்டார், பீஷ்மர் இருக்கிறவங்க நான் யுத்தம் போய் வர மாட்டேன், கர்ணன் இருந்தால் சரியா வர மாட்டேன் பாரு, இவன் தான் அவன் வர மாட்டான். அவனுக்கு என்ன கோஆப்ரேஷன் இல்லை, அங்கே லீடர்ஷிப்பே கிடையாது. ஸோ மகாபாரதத்தில் துரியோதன சைடு லீடர்ஷிப்பே இல்லை, யாரும் துரியோதனை ஏற்றுக்கல. துரியோதன சிம்மா அவனை மோசடி பண்ணுறதுக்கே ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். சின்சியராக இல்லை துரியோதன பக்கம் யாரும். இந்த பக்கம் எல்லாரும் யுதிஷ்டர்கிட்ட ஏகமானதோடு அவர் ஏற்றுட்டார். யுதிஷ்டர் தான் அரியாசத்தில் உட்காரணும், நம்ம எல்லாரும் ரசிச்சு பண்ணணும், ஏன்னா கிருஷ்ணர் விரும்புகிறாரு.
ஸோ இதுதான் டிவோட்டி அசோசியேஷனுக்கும் நான் டிவோட்டி அசோசியேஷன் டிஃபரன்ஸ் இல்லையா? பக்தர் அல்லாதவங்க சங்கத்துக்கும் பக்தர் சங்கத்துக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருப்பாரு. ஸோ மகாபாரத காலத்தில் பக்தர் அல்லாதவங்க சங்கத்துக்கு பக்தருடைய சங்கத்துக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. பக்தர் அல்லாதவங்க சங்கத்தில் கிருஷ்ணத்தை திருப்திப்படுத்துகிற எண்ணமே இல்லை. பக்தர் சங்கத்துக்குள்ள சம்டைம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் கிருஷ்ணத்தை திருப்திப்படுத்தணும். நேற்று ராமாயணத்தில் பேசிட்டு இருந்தோம், எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. விபீஷன் ஏற்றுக்கலான்னு, பட் ஹனுமான் சொன்னே விபீஷன் ஏற்றுக்கலான்னு சொன்னே எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. ராமர் அசெப்ட் பண்ணிட்டாரு, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, யாரும் அப்போஸ் பண்ணல. ஓ சுக்ரீவன் கோவம் வரல, நான் சொல்றேன் என்னை கேட்காம ராமர் போய் ஹனுமான் சொன்ன கேட்டாரு இல்லையா? சுக்ரீவன் கேட்க மாதிரி ஏற்றுக்கிட்டாரு, அவ்வளோதான். ஸோ அங்கே அங்கே என்ன இருக்கு? கோஆப்ரேஷன். இந்த பக்தர்களுக்குள்ள கோஆப்ரேஷன், ஒற்றுமை, அதுக்கப்புறம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அத்தாரிட்டி ஏற்றுக்கிறது. இங்கே மகாபாரதத்தில் யாருமே அத்தாரிட்டி ஏற்றுக்கல. கர்ணனுக்கு அத்தாரிட்டியே கிடையாது, அது அடுத்த ப்ராப்ளம். கர்ணனுடைய அத்தாரிட்டி யாரு? அவனுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. அப்படி யார் கைட் பண்ண கர்ணனை? அவர் மனம் போன போக செஞ்சார். ஆனால் கர்ணனை பெரிய தானவர்னு கொண்டாச்சு. என்ன பெரிய தானவர்னா இருந்தாலும் நீ எங்கே நின்றுட்டு இருந்த, யார் பக்கம் நின்றுட்டு இருந்த? உன் நண்பன் செய்கிற தவறை சுட்டி காமிக்கணுமா இல்லையா? அது பண்ணலையே. துரியோதனா நீ பண்ணுற தப்பு, பண்ணக்கூடாது. பாண்டவரை நேர்மையான யுத்தத்தில் சந்திக்கலாம், நீ ஏன் திரௌபதி இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிற? தேவையில்லை, சொல்லவே இல்லை. மாறாக அதை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். இந்த திரௌபதியை இன்சல்ட் பண்ணலாம், அவர் துரியோதனை இன்சல்ட் பண்ணலாம், வெரி குட், ஐ எம் ஆல்சோ என்ஜாய். எதிரிக்கு எதிரி நண்பன். பாண்டவருக்கு துரியோதனை எதிரி, எனக்கு பாண்டவர் எதிரி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நாட் ரியல் ரிலேஷன்ஷிப், இது உண்மையான நட்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால அதான் ராமாயணம் மகாபாரதம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடம் சொல்லி கொடுத்துருது. அப்புறம் ராமாயணத்தில் எல்லாரும் ஏக மனத்தோட பிரபு ஸ்ரீ ராமரை சந்தோஷப்படுத்தணும், அதான் ஒரே குறிக்கோள். அவங்க தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது, தனிப்பட்ட எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எல்லாரும் எல்லா வானரும் ஒற்றுமையாக சேவை பண்ணணும். அந்த பக்கம் ராவணன் சைடு, ராவணன் ராமர் எப்படின்னா, ராமர் எதிர்த்தரப்பு ஒருத்தர் வந்தா கூட ஏற்றுக்கிறாங்க. ஆனா ராவணன் என்ன பண்றான், தன் தரப்பு ஒருத்தர் எகேன்ஸ்டா பேசுறது கொண்டு வருகிறான். பெண்ணு லீடர் ராவணனே நம்பி இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது சொன்னா நம்ம கொண்டுருவேன், இல்லை நீ ஓடி போயிருக்கிறது. ஆனா ராமர் அப்படி இல்லை, எதிர்த்தரப்பு வந்தாலும் ஏற்றுக்க தயாரா இருக்கு. அதுதான் பகவானுக்கும் பக்தருக்கும் உள்ள குணம். பகவானும் சரி, பகவானை பக்தரும் சரி, யாரையும் பாரபட்சம் பார்க்கறதில்லை, யாரையும் வெறுக்கிறதில்லை, யாரையும் நிராகரிக்கிறதில்லை, எல்லாத்தையும் நண்பராக இருக்காங்க. ஸோ இதான் இன்னொரு பாடம். ஸோ ராமாயணத்தில் அதே மாதிரி தான், பகவான் எப்பவும் பக்தர் சங்கத்தில் இருக்காரு. அவருக்கு எப்பவும் பக்தர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சேவை பண்ணிட்டு. எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா ராமர் ஹனுமான் தனியாக போய் சேவை பண்ணாரு, சுக்ரீவன் தனியாக போய் எல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க? கிடையாது, எல்லாம் ஒரு டீமாக தான் இருந்தது. ஹோல் ராமாயணம் விக்டரி டீம் சர்வீஸ் தான். ஹோல் மகாபாரத டீம் தான். பாண்டவர்கள் ஒன்றா இருந்தாங்க. இவர் தனியாக அவர் தனியாக சண்டை போடல, எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாம் கோஆப்ரேஷன் தான். அப்போ அடுத்தது ராமாயண் மகாபாரத். அதுக்கப்புறம் சைத்தன்ய சரிதாமிரதம். நீங்கள் சைத்தன்ய மகாபுரம் பாருங்க, தனியாக இருக்க மாட்டேன். ஈவன் ஒரு சன்னியாசத்தில் கூட பக்தர் சங்கத்திலே தான் இருந்தது. சைத்தன்ய மகாபுரம் சன்னியாசி எடுத்துட்டு விருந்தாவனத்துக்கு போகணும்னு நினைச்சேன். விருந்தாவனத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாரே தவிர எப்பவுமே டிவோட்டி அசோசியேஷன்ல தான் இருந்தது. அவரை சுற்றி எப்போ பக்தர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் 4 பக்தர்கள் இருப்பாங்க. ராமானந்தராயர், ஸ்வரூப் தாமோதர், ஜெகதானந்த பண்டிட், ராமானந்தராயர், ஸ்வரூப் தாமோதர், ஜெகதானந்த பண்டிட், முகுந்த தத்தா. 4 பேர் எப்போ மகாபிரபு கூட இருப்பாங்க. மகாபிரபு எப்போ 4 டிவோட்டிஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மகாபிரபு எப்பவுமே பக்தர் சங்கத்தில் இருப்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸுக்கு நாமாச்சாரியா, அவர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் நாம ஜெபிச்சார். அப்படின்னு அவர் தனியாக இருந்தான்னு அர்த்தம் இல்லை, அவரும் அசோசியேஷன்ல இருந்திருக்காரு. அத்வைதருடைய அசோசியேஷன்ல இருந்திருக்காரு, ஸ்ரீவாசனுடைய அசோசியேஷன்ல இருந்திருக்காரு, மகாபுரிய அசோசியேஷன்ல இருந்திருக்காரு. ஈவன் சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு, ஹரிதாஸ் அவர் இந்த உடலை விட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. மகாபிரபு நீங்க இந்த பூமியில இருக்கீங்க, நீங்க இருக்கும்போது நான் அந்த உடலை விட்டுறணும், நீங்க இருக்கும்போது நான் போயிடணும். அப்போ மகாபிரபு சொல்ற ஹரிதாஸ் கிட்ட, உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேங்க, உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அப்போ ஒரு சுத்த பக்தருடைய சங்கத்தை மகாபிரபுனாலே தவிர்க்க முடியல. இதே தான் சனாதன் கோசாமி சொல்றாரு. சனாதன் கோசாமி என்ன பண்ணாரு, ஒரு உடம்புல குஷ்டம் வந்துடும். குஷ்டம் வந்துட்டு மகாபிரபு அவர் பார்க்கும்போதெல்லாம் கட்டி தள்ளுவார். அப்போ என்ன முடிவு பண்ணாரு, என்னை பார்க்கும்போதெல்லாம் மகாபிரபு என்னை கட்டி தள்ளுறாரு, என் உடம்புல இருக்கிற சீலெல்லாம் உடம்புல பட்டு அசுத்தமாகுது, அதான் நாளைக்கு ரத யாத்திரை வந்தோடனே நான் போய் ரதத்தில் குதிச்சு இந்த உடலை விட்டுறது முடிவு பண்ணிட்டேன். அது மகாபிரபு தெரிஞ்சு போயிடுது, அவர் எல்லா இடத்துலையும் பரமாத்மா இருக்கு. மகாபிரபு சொன்ன சனாதன்
நீங்கள் எப்படி அப்படி நினைக்கலான்னு. அப்போ நான் என்ன நினச்சேன், நீங்கள் இந்த உடலை விடலாம் நினைக்கிறீங்க, இது எப்படி சரியது? உங்கள் உடம்பு உங்கள் ப்ராப்பர்ட்டியே கிடையாது, ஏன் ப்ராப்பர்ட்டின்னு இல்லையா? உங்கள் உடம்பு உங்கள் சொத்துன்னு நினச்சிட்டீங்க, அது உங்கள் சொத்து, அது ஏன் சொத்துன்னு. இன்னொருடைய சொத்தை நீங்கள் எப்படி அழிக்க நினைக்கலான்னு. ஸோ ஐ வாண்ட் யுவர் மகாபிரபு சொல்கிற நான் சனாதன அசோசியேஷன் இருக்கணும், எப்பவுமே நம்ம சங்கத்தில் இருக்கணும், என்னால் அவங்க பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால் எப்போவுமே நமக்கு தூய பக்தர் சங்கம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். புரோபாடி சீடர்கள் குருமார்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய பாக்கியம். அவங்களுக்கு சேவை பண்ணுறது, அவங்களுக்கு கேட்குறது, அப்புறம் அவங்க சொன்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுதான் அசோசியேஷன். அசோசியேஷன்னா ஹியரிங். அசோசியேஷன் மீன்ஸ் ஹியரிங், கேட்குறது. புரோபாடி சீடர்கள் கேட்குறது, புரோபாடி லெக்சர்ஸ் கேட்குறது, குருவிட்டிருந்து கேட்குறது, குருவோட லெக்சர்ஸ் கேட்குறது, அதுதான் அசோசியேஷன். அசோசியேஷன் மீன்ஸ் டிஸ்கஸிங் அபவுட் ஹரிகதா, கிருஷ்ண கதா, அதுதான் அசோசியேஷன். அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த். அப்போ தான் நமக்கு பக்தி மனப்பான்மை வளரும். அப்போ தான் நம்ம சேவையில் பகவானுக்கு சேவை பண்ண முடியும். அசோசியேஷன் இல்லாமல் பகவானுக்கு சேவை பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன ஹோல் ஸ்கிரிப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், பாகவதமாகட்டும், பகவத்கீதையாகட்டும், எல்லாமே பக்தர் சங்கத்தில் தான் சொல்லுங்கள். நரத்தமதாசர் என்ன பண்ணாரு, ஜனமே ஜனமே கோயில மேல பக்த சங்கேவாஸ், சாந்திரா சேவாரே சங்கே பக்த சங்கேவாஸ், ஜனமே ஜனமே மோரா ஏ அபிலாஷ். இங்க பரிசித் மகாராஜ் சொன்ன மாதிரி நரத்தமதாசர் பாடுறாரு, நான் எப்பவுமே பக்த சங்கத்திலிருந்து அவருக்கு சேவை பண்ணணும். பக்தி வினோதாக்கு இன்னொரு படி மேலே போய் நான் பக்தர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டியாவது பிறக்கணும். நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு பிறப்புன்னு வந்தால் அது பக்தர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டியாவது பிறந்தால் அவங்களுடைய மகாபிரசாதம் கிடைக்கும், அவங்க சேவை பண்ணுற பாக்கியம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம லைஃப்பில் டீல் பண்ணுறதான வைஷ்ணவாஸ் தான். இல்லை, நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் நம்ம யாரோட சம்மந்தப்பட்டிருக்கோம், வைஷ்ணவர்களோட. அதனால அவனுடைய குற்றம் காண வேண்டாம், குறை கண்டுபிடிக்க வேண்டாம். எந்த பக்திலையும் குற்றம் காண வேண்டாம், குறை கண்டுபிடிக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். எல்லார்கிட்டையும் நல்ல குணம் இருக்கும். நமக்கு கெட்டதையே பார்த்து பழகிடுச்சு. அதனால் பார்க்கும்போது உடனே நெகட்டிவ் அதை எடுத்து தூக்கி போட்டு, இவர் சாண்டிங் பண்ணுறாரு, இவர் சேவை பண்ணுறாரு, அவருக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், அவர்கிட்ட என்ன கற்றுக்கிறது. இப்போ பிரபு நல்லா சேன் பண்ணுறாரா, அவர்கிட்ட நான் கேட்க, பிரபு நீங்கள் எப்படி இவ்வளோ சேண்டிங் எல்லாம் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இவர் குக்கிஷன் நல்லா பண்ணுறாரு, அவருக்கு குக்கிஷன் கற்றுக்கணும். அவர் குக்கிங் நல்லா பண்ணுறாரா. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்குது, நான் பக்தர் சங்கத்தில் வந்தால் கிருஷ்ண கான்சியஸில் ப்ராக்ரஸ் ஆகணும். அதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும், தேவையில்லாத அங்கேயே விட்டுரும். அதுதான் சத் சங்கம். சத் சங்கத்தில் வந்தால் பகவானை சேவிக்கானது மட்டும் எடுத்துக்கணும், தேவையில்லாத அங்கே விட்டு அது அப்படி அதை கவனிக்கக்கூடாது. அப்படியா நீங்கள் நேற்று கோயிலுக்கு போனீங்களா, அந்த பக்தர் அப்படி சொன்னாரா, நான் கவனிக்கவே இல்லையே, அவ்வளோதான். உங்களை பற்றி என்ன பற்றி சொன்னாரா, உங்களுக்கு தெரியலையே, அப்படின்னு நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே, அவ்வளோதான். அதை அப்படி இக்னோர் பண்ணிடு. எனக்கு என்ன கிடைச்சிது, நான் போனேன், நல்ல பிரசாதம் கிடைச்சிது, கீர்த்தனம் பாடணும், கிளாஸ் கேட்டோம், சேவை பண்ணணும், இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. ஏதோ ஒன்று நெகட்டிவ் இருக்கும், அதை அப்படியே அங்கேயே விட்டுறது. ஸோ இப்படி இந்த மூடு, இந்த மனோபாவம் நம்ம வளர்த்துக்கணும். அப்போ ப்ரோபாடைய மனோபாவம் என்ன, ஆன்மீகங்களுடைய மனோபாவம் என்ன, அவங்களுடைய மூட மிஷன் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் செட் பண்ணணும். ப்ரோபா நம்மகிட்ட என்ன விரும்புகிறாரு, ஆன்மீகர்கள் நம்மகிட்ட என்ன விரும்புகிறாரு, பக்தர் சங்கத்தில் எப்படி நான் பகவானுக்கு சேவை பண்ணுறது, இதை நம்ம கற்றுக்கணும். அதுதான் எந்தூசியாசம். அந்த எந்தூசியாசம் கடைசி வரைக்கும் அப்படி மெயின்டைன் பண்ணணும். அப்போது நம்ம கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். பக்த சங்கத்தில் வரும்போது இந்த மாதிரி டாலரன்ஸ், சர்வீஸ் ஆட்டிடியூட், பொறுமை, சேவை மனப்பான்மை, அப்புறம் பக்தரை குளோரிஃபை பண்ணணும். ஒரு பக்தர் குளோரிஃபை பண்ண, ஒரு பர்த்டே வந்தால் நல்லா கூப்பிட்டு பிரபு கரெக்ஷன் சொல்லுவோம், பிரபு நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன், குளோரிஃபை பண்ணணும். ரைட். ஸோ அது மாதிரி இதுதான் இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்தை இஸ்காரில் நடக்குதுன்னு சொல்றாரு ரூபகோஸ்வாமி. ரூபகோஸ்வாமி என்ன சொல்றாரு, இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்தில் பக்தி தொண்டு என்னது, ததாதி பிரதிகிருஞாதி முக்கியமாக்கியாதி பிரச்சதி புஞ்சதே போஜேதே செய்வ 7 விதம் பிரீதி லட்சணம். 6 விதமான அன்பு பரிமாற்றம். ததாதி பிரதிகிருஞாதி, பக்தருக்கு பரிசு கொடுக்கறது, பக்தருக்கு பரிசு ஏற்றுக்கிறது, கிஃப்ட் கொடுக்கலாம், கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ததாதி பிரதிகிருஞாதி முக்கியமாக்கியாதி பிரச்சதி, மூத்த பக்தர்கிட்ட நம்ம மனதை வெளிப்படுத்துறது, அவங்க உபதேசங்களை கேட்டு அதுபடி நடக்கிறது, மனதை வெளிப்படுத்தக்கூடிய பக்தருக்கு வழி நடத்துறது, இது முக்கியமாக்கிறாரு பிரச்சனை. புஞ்சிதே போஜைதே செய்கிற பிரசாதம் கொடுக்கறது, பிரசாதம் ஏற்கிறது.
இந்த 6 அன்பு பரிமாற்றம் தான் இஸ்கானில் நடக்குது. இந்த 6 அன்பு பரிமாற்றம் பக்தி. ஸோ கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் நாட் இம்பாசிபிள். இம்பாசிபிள் இல்லை. கிருஷ்ண உணர்வுங்கிறது ஏதோ ஒரு உணர்வற்ற ஒரு செயலற்ற ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இது இல்லை. இது வந்து சோல், இந்த ஆத்மா சேருது. அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன். பக்தர்கிட்ட அன்பு காமிக்கணும், அன்பு காமிக்கிற பக்தர்கிட்ட திரும்ப அன்பு காமிக்கணும், அன்பு பரிமாற்றம். இந்த பக்தர்களுக்கு அன்பு பரிமாற்றம் இல்லைன்னா எப்படி பகவான் அன்பு பரிமாற்றம் வரும்? ஸோ அடுத்தது பாருங்க, ஈவன் விருந்தாவன கோபிஸ் என்ன பண்றாங்க? கோபிஸ்க்கு யாருக்காவது காம்படிஷன் இருக்கா? ராதாராணி வந்து யாருமே சர்வீஸ் பண்ணக்கூடாது, நான் தான் கிருஷ்ணன் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்றாங்க. ஸோ ராதாராணி வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க, எல்லா கோபிஸும் கிருஷ்ணாவுடைய சர்வீஸ் என்கரேஜ் பண்றாங்க. ஓ, இங்க ஒரு கோபி இருக்காங்க, நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணா பாரு அவங்க கார்டன் பண்ணியிருக்காங்க, அவங்க குக் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சேவை பண்ணியிருக்காங்க. ஸோ கோலோ விருந்தாவன மீன்ஸ் என்கரேஜிங். ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணி எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. ஸோ கோபிகளுக்குள்ள வந்து காம்படிஷன் இல்லை, நீ பெஸ்ட்டா நான் பெஸ்ட்டா யார் பெஸ்ட், நோ. எல்லாரும் அவங்க பெஸ்ட் கிருஷ்ணன் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, கௌரவ பாவம் தான். கௌரவ பாவத்தில் எல்லா கோவிலும் பகவானை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பகவானை சேவை பண்ணணும், பகவானை திருப்திப்படுத்தணும். ஸோ எல்லாரும் ராதாராணிக்காக அசிஸ்ட் பண்ணுறாங்க. ராதாராணி என்ன பண்ணுறாங்க? எங்கள் சேவையில் பகவான் சப்மிட் பண்ணுறாங்க. அதனால இது ரொம்ப அழகான ஒரு டாபிக். பக்தர் சங்கத்திலேருந்து பக்தி சேவை பண்ணுறது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், உறுதி கிடைக்கும், வைராக்கியம் இருக்கும், அப்புறம் பாதுகாப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியே போகலாம். அதனால் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தர் சங்கத்தை கைவிடக்கூடாது. என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் நம்ம லைஃப்பில். ஆனால் ஒரு நாளும் என்ன நம்ம பாதிப்பு வந்தாலும் இந்த பக்தர் சங்கத்தை விட்டு விலகிடவே கூடாது. பக்தர் சங்கத்தை விட்டு விலகிட்டோம் அப்படியே பக்தியில் கீழே போயிடும். இந்த ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் லைஃப்பில். அதனால் ஒரு நாளும் அசோசியேஷன் விடவே கூடாது. ஆட்டோமேட்டிக் என்ன வேணாலும் வரட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், நான் போவேன், பக்தர் சங்கத்தில் இருப்பேன், சேவை பண்ணுவேன், குரூப்புக்கு சேவை பண்ணுவேன், கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுவேன். இதெல்லாம் அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். டிவோட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க, டிவோட்டிஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, குரு வந்து நம்ம பிளஸ் பண்ணுவாங்க, கிருஷ்ணா பிளஸ் பண்ணுவாங்க. இதை விட வேறு என்ன சேலஞ்ச் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணிடலாம். என்ன சவால் வந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம், தாண்டி வந்தால். ஹரே கிருஷ்ணா. गंगा श्रीमद् भागवतम की जय, प्रभुपाद की जय. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம்